வெல்கம் டு கவிதா ரெசிபி தமிழ். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி அவல் கேசரி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி செய்ய இந்த கப்பில் அவல் எடுத்திருக்கேன். இந்த பக்கம் வெல்லம் உடச்சி வச்சுருக்க வெல்லம் எடுத்திருக்கேன். இந்த அளவு நெய் தேவைக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு இந்த அவலை நல்லா லைட்டாக வறுத்து எடுத்துக்கணும். இந்த மாதிரி ஸ்டவ்வை பற்ற வச்சு கடாயை எடுத்துக்கோங்க. நல்லா சூடு பண்ணதுக்கு பின்னாடி ஸ்டவ்வை கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு இதை தட்டில் மாற்றி அதை ஆற வச்சுட்டு இப்போ அரைக்கிறதுக்கு முன்னாடியே இப்போ இந்த வெல்லம் பொடிச்சு வச்சுருக்க வெல்லத்தை தண்ணியில் இந்த மாதிரி கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு பாத்திரத்தை எடுத்து இந்த 1 கப்பு வெல்லத்துக்கு 1.5 கப்பு தண்ணி சேர்த்து நல்லா வெல்லம் கரையும் தோட்டிக்கு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருங்க. சுடுதண்ணியில் கரைச்சாதே சீக்கிரம் கரையாதனால இந்த மாதிரி சுடுதண்ணியில் நல்லா கரைச்சி வெல்லம் கரையும் தோட்டிக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த அவலை மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம். ரவை பக்குவத்துக்குத்தே அது குறப்பாக அரைக்கணும். இப்போ இந்த அவலை மிக்ஸி ஜாரில் சேர்த்து குறப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். அந்த அளவு இருக்குது பாருங்கள். இப்போ கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கங்க. நெய் சேர்த்துட்டு நம்ம குறப்பாக அரைச்சி வச்சுருக்க அந்த அவல் இதையும் இது கூட சேர்த்து நல்லா லைட்டாக வறுத்துக்கங்க. வறுத்துட்டு இந்த வெல்லம் கரைச்சி வச்சுருக்க வெல்லத்தை இதையும் சேர்த்து இதோட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வடிகட்டி இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். கிளறப்ப தண்ணியாக தெரியும், அப்புறம் இழுத்துக்கிறோம். நல்லா அந்த அவல் நல்லா இழுத்துரும். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஸ்டவ்வை ஃபுல்லாக கம்மி பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கணும். இப்போ எல்லா சர்க்கரை எல்லா வெள்ளை தண்ணியும் இந்த மாதிரி சேர்த்து நல்லா இந்த மாதிரி கிளறிக்கிட்டே இருக்கும் பாருங்கள். இப்போ இதில் லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூட ஏலக்காய் 2-3 ஏலக்காய் அதையும் சேர்த்து நல்லா அதை கூட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அது அளவுக்கு பாருங்கள். இந்த மாதிரி கெட்டியாக வருது, தண்ணியாக இல்லாமல் நல்லா கெட்டியாக வருது பார்த்தீங்களா. தேவைக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு தேவைன்னா நெய் லாஸ்ட்டாக இந்த மாதிரி சேர்த்து நல்லா அந்த மாதிரி கிளறிக்கங்க. இப்போ இந்த முந்திரி திராட்சை வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள், அதையும் சேர்த்து இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு அருமையான ஸ்வீட் ரெடி. இந்த மாதிரி வீட்டில் இருக்க பொருளை வச்சு உடனடியாக அந்த மாதிரி ஒரு ஸ்வீட் செஞ்சு கொடுத்துடலாம். குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.